தமிழ்நாடு அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு வழக்கமாக ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கப்படும். ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் இலவசமாக இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம். கூடவே 1000 ரூபாய் ரொக்க பணமும் கொடுக்கப்படும். இது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை எப்படி பெறுவது என்ற ஒரு கேள்வி எழலாம். அவர்களுக்காக தமிழ்நாடு அரசு மலிவு விலை கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் பொங்கல் பரிசு தொகுப்பை விற்பனையை தொடங்கியுள்ளது. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கூட்டுறவுத்துறையின் மூலம் நடத்தப்பட்டு வரும் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைகள் மற்றும் பிரதம கூட்டுறவு பண்டக சாலைகள், கூட்டுறவு விற்பனை சங்கம், சுய சேவை பிரிவுகள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள் போன்ற அனைத்து விற்பனை அலகுகள் மூலம் விற்பனை செய்யப்படும். இதில் மலிவு விலையில் மளிகை பொருட்கள் இடம்பெறும். இந்த மளிகை பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு இனிப்பு பொங்கல் தொகுப்பு, கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு, பெரும் பொங்கல் தொகுப்பு என 3 வகைகளாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தொகுப்புகள் அனைத்தும் வெளி சந்தையில் கிடைப்பதை விட குறைவான விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. எனவே கூட்டுறவுத்துறையின் மூலம் கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு மொத்த பண்டக சாலைகள், பிரதம கூட்டுறவு பண்டக சாலைகள், கூட்டுறவு விற்பனை சங்கம், சுய சேவை பிரிவுகள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றில் பெற்றுக்கொள்ளலாம். ரேஷன் கார்டு உள்ளவர்களும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கி கொள்ள முடியும் என்பதால் அவர்களுக்கு 2 பொங்கல் பரிசு தொகுப்பும், ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் 1 பொங்கல் பரிசு தொகுப்பும் பெற்றுக்கொள்ள முடியும்.